அப்போ இதுதான் ரகசியமா அப்படிங்கிறது இப்போதான் சுவிக்கும் புரிய வருது. இதை சுவி கேட்டுட்டா அப்படிங்கறத அந்த இடத்துக்கு வந்த ஓயங்கும் வந்து பார்த்துப்பாரு, புரிஞ்சுப்பாரு. அதுக்கப்புறமாக தனியா கூப்பிட்டு வந்து ஓயங் கிட்ட கேட்பாரு, அப்போ இதுதான் ரீசனா, இதனாலதான் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற முடிவையும் உங்க அப்பா எடுத்தாரா, நீயும் மியாவை வெறுக்கிற மாதிரி என்கிட்ட வந்தியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமா, ஆனா இது மியாவுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா மியா இன்னும் ரொம்ப வருத்தப்படுவா, என்னை ஃபேஸ் பண்றதுக்கே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா எனக்கும் அப்படிதான் இருக்கு, நான் என் தங்கச்சி கூட டேட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு யோசிக்கிறப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி உணர்வு அவளுக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் சொல்லாம இருக்கேன், நீ அவகிட்ட சொல்லிடாத அப்படிங்கிறப்போ கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்காக எப்பவும் காத்துட்டு இருப்பேன், உன் பக்கத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுவா. அந்த கிஸ் எல்லாம் வந்துட்டு ஓயங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த முத்தத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏதோ பிரச்சனை, சண்டை போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் சேர மாட்டாங்க, அதனால ஓயங்க நம்மளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுவி நினைச்சிருந்தாலும் ஒருவேளை சேர்ந்துக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அதனாலதான் இவங்க 2 பேர் பிரிஞ்சதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓயங்கோட அம்மா வரைக்கும் போய் எல்லாம் பேசி பார்த்துருப்பா. எந்த ஒரு ரீசனும் கிடைச்சிருக்காது. ஆனா இப்ப கிடைச்சிருச்சு. என்ன நடந்தாலும் இவங்க சேர மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா 2 பேரும் ஹாஃப் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆச்சே. 2 பேருக்கு அம்மா வேறையா இருந்தாலும் ஒரே அப்பா, கண்டிப்பா இவங்க சேர முடியாது அப்படின்னு தெரிஞ்சதும் சந்தோஷத்தில் வந்த முத்தம் தான் அது. ஏன்னா திரும்பி போறப்ப கூட அழுதுட்டு போவா. இது வந்து ஆனந்த கண்ணீர் தான். என்ன ரீசன் அப்படிங்கறத தெரிஞ்சிருச்சு. அந்த ஆனந்த கண்ணீரோட இவ போக அதுக்கப்புறமாக ஹாஸ்பிட்டலுக்கு லியா வர வச்சுட்டு நீங்க பாத்துக்கோங்க லியா அப்படின்னு சொல்லிட்டு ஓயம் வந்திருப்பாங்க. கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிற மியா கிட்ட எதையும் கேட்டு கஷ்டப்படுத்தாம நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா இருக்காங்க. அதுக்கப்புறம் சிம்மா வராங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆயிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அப்பாவோட ஹாஸ்பிட்டல் பில்லுக்காக எந்த கடையை வித்தாங்களோ அந்த கடையை மிஸ்டர் லீயே திருப்பி வாங்கி மியா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அங்கிள் கண்டிப்பா எழுந்து தைரியமா வந்து இங்க நின்று சமைப்பாரு, அது வரைக்கும் பிரதர் பாத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கடையை இவங்க கிட்டயே ஒப்படைக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இங்க சீனை அப்படியே கட் பண்ணா ரூனாவையும் மைக்கையும் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாரு சேர்மேன். எல்லார்கிட்டையும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டாங்க. அங்க வந்துட்டு ஓயங்கோட அம்மாவும் இருக்காங்க, ஷெங்கும் இருக்காங்க, ஈராவும் இருக்காங்க. இவர் சொல்லிட்டாரு, எனக்கும் ரூனாவோட அம்மாவுக்கும் காதல் இருந்தது, நாங்கள் ஒன்றா ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், பட் அவனை விட்டு பிரிஞ்சு போனப்போ ப்ரெக்னெண்டா இருந்தான்னு எனக்கு தெரியாது, இப்போதான் என் பொண்ணை என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிற சமயத்தில் ஓயங்கோட அம்மா கேட்பாங்க, அப்போ மியாவோட ட்வின் சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு வாட்டி கூட ஓயங்க வந்து அந்த கிட்னாப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தப்போ சொல்லியிருப்பாரு, தாய்லாந்துல மியா மாதிரியே இருக்கிற பொண்ணு ரூனா, அவங்க தான் எங்களை காப்பாத்தினாங்க, மேபி உங்க 2 பேர் ட்வின்ஸா இருக்கலாம், நான் ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்ததுனால இவங்க ட்வின்ஸா இருந்திருக்கலாம், பிரிஞ்சிருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதை வச்சு கேட்கறதுக்கு ஆமான்னு தெரிய வருது. ஸோ இந்த குடும்பத்தோட நேரடி வாரிசா இப்ப இருக்கிறது யாரு அப்படின்னா ஓயங், மியா, ரூனா தான். ஏன்னா இந்த சொத்து பத்து கம்பெனி எல்லாமே சேர்மேன் சுயமா நின்று சம்பாரிச்சது. கொஞ்சம் பண உதவி மட்டும்தான் ஓயங்கோட அம்மா ஃபேமிலி சைட் செஞ்சது. மற்றபடி இது எல்லாத்தையுமே கட்டமைச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்தது சேர்மேன் தான். ஏதோ எல்லாரும் நல்லா பேசுமே அப்படிங்கிறதுக்காக இதுக்கப்புறம் இங்கேயே தங்குங்க, உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஓயங்கோட அம்மா அங்கிருந்து எழுந்து வந்துருவாங்க. உங்களுக்கான ரூம் எல்லாம் கொடுத்துருவாங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறமாக மைக் வந்துட்டு சொல்லுவான், எனக்கு என்னமோ ஒரு ஸ்டெப் மாமா நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு, பார்த்துருந்துக்கோ, படத்துல எல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா அப்படிங்கிறப்போ, இதை பாரு மைக், நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இது என் அப்பா வீடு, நான் அவரோட பொண்ணு, என்னோட ஸ்டெப் மதருக்கு இந்த வீட்டில் இருக்கிற உரிமையை விட எனக்கு இருக்கு, எனக்கு அதை சமாளிச்சுக்க தெரியும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வருடங்களாக ரூனா வந்து சொல்லியிருப்பாங்க, என் கூட மைக்கு தான் இருந்து ஹெல்ப் பண்ணாங்க, ஒன்னாதான் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால மைக்கையும் இதே வீட்டில் வந்து தங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நான் என்னதான் எல்லாரும் முன்னாடி சகஜமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் ஓயங்கோட அம்மாவுக்கு இது பிடிக்கல. தனியா வந்துட்டு இன்னும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஈரா வந்துட்டு கேட்பா, அம்மா நீ ஓகேவா இருக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்கு. இதை பாரு ஈரா, கம்பெனி எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகும்னு நினைச்சே இல்லையா, அந்த எண்ணத்தை கிவ் அப் பண்ண, கம்பெனியை தயவுசெய்து கிவ் அப் பண்ணிடாத, ஏன்னா இப்போ அவரோட வாரிசுகள் தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு, உனக்கான இடத்த நீ தான் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறப்போ ஈரா இதுக்கான எந்த ஒரு பதிலும் சொல்றது இல்லை. ஆனா ஷெங்க யோசிக்கிறாங்க. எப்படி பாருங்களே விதியோட விளையாட்டு, எந்த பொண்ணை இவன் வந்து காதலிச்சானோ 20 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்தானோ அந்த பொண்ணு தான் சேர்மேனோட உண்மையான வாரிசு, அந்த பொண்ணு தான் சேர்மேனுக்கு பிறந்தவ. ஈரா சேர்மேனுக்கு பிறந்தவ கிடையாது. ஆனா ஈராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் கம்பெனியில் நம்மளுக்கு அந்தஸ்து கிடைக்கும், சொத்து கிடைக்கும், நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஈராக்காக மியாவை அவன் பிரேக்கப் பண்ணா. ஆனா ஈராவை விட இப்ப மியா தான் பவர்ஃபுல், ஏன்னா சேர்மேனோட நேரடி வாரிசு. ஈரா வளர்ப்பு பொண்ணு தானே. எல்லாம் மண்டக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டு என்னத்த அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. பேஸ்மெண்ட்ல காரை நிறுத்திட்டு ஈரா தூங்கிட்டே இருப்பாங்களா, நீ ரொம்ப டயர்டா இருக்க ஈரா, உங்க அப்பா வீட்டுல கூட நீ சரியா எதுவும் சாப்பிடல, உனக்கு என்ன வேணும் நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் லிஸ்டா சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல ஷெங், இங்க பாத்தியா விதியோட விளையாட்ட, நீ எந்த பொண்ணு கூட 20 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்தியோ அந்த பொண்ணு தான் சேர்மேனோட உண்மையான வாரிசு, அவரோட சொந்த பொண்ணு. ஆனா நான் அவரோட வளர்ப்பு பொண்ணு. நீ கொஞ்சம் வந்து யோசிச்சிருந்த அப்படின்னா, மியா கூடவே இருந்திருந்தா அப்படின்னா இதெல்லாமே உனக்கு ஈஸியா கிடைச்சிருக்கும்ல. என்ன ஈரா பேசுறனால அப்படி யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க.
சச்சா நான் சும்மா சொன்னேன், சும்மா வந்து கிண்டலுக்காக சொன்னேன், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் விட ஓயங் தான் பாவம். ஓயங் ஆசாசியாக உயிருக்கு உயிராக காதலிச்சான். கடைசியில் அவனோட சிஸ்டர்னு தெரிய வந்துருச்சு. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிய வந்திருந்தா யோசிச்சு பாரு நிலைமைய. நம்ம எல்லாரும் விட அவன் தான் பாவம். ஆனால் நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா? மியாவும் ரூனாவும் தான் என் அப்பாவோட சொந்த பொண்ணுங்கன்னு தெரிய வர்றப்போ உனக்கு எந்த யோசனையும் வரலையா அப்படிங்கிறப்போ, இதை பாரு, எனக்கு நீ முக்கியம், நம்ம குழந்தை முக்கியம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஷெங் சொல்வான். எஸ், அதே தான் நானும் யோசித்தேன். குழந்தை நல்லபடியாக பெற்றுக்கணும், நாம் ஒரு பர்ஃபெக்டான ஃபேமிலியாக இருக்கணும், ஃபுல்ஃபில்லாக இருக்கணும், அவ்வளோதான், எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கிட்டு நீ போய் பார்க் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈராவோட மனசில் ஒரு சந்தேகம் விழுந்துடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல ஈரா வந்து இவர் முகத்தை தான் பார்த்துருப்பாங்க, ஷெங்கோட முகத்தை. ஈராவோட அம்மா மியாவும் உன்னோட ட்வின் சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரூனா கிட்ட கேட்டப்போ, ரூனா ஆமான்னு சொன்னப்போ இவங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஷெங்கோட முகத்தை. ஷெங்கோட முகத்துல தான் மாற்றம் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அதிர்ச்சியும் இருக்காது. அதுக்கு பதிலாக ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபேஷியல் ரியாக்ஷன் இருந்திருக்கும். அது இப்போ இவங்களுக்கு தோணுது. அட் த சேம் டைம் சேர்மேன் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவனை நம்பாத, அவன் பணத்துக்காக தான் அவன் கூட இருக்கான், உன்னை யூஸ் பண்ணிக்கிறான், நாளைக்கு வேற இடம்னா அதுக்கும் மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மேன் சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ இதுவும் ஈராவோட மைண்டுக்குள்ளே வருது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கோர்வையாக ஞாபகம் வருது. நம்மளை விட நம்ம பதவிக்கும் பொறுப்புக்கும் ரொம்ப வந்து போராடினது யாரு? ஷெங்கு தான். நீ கிவ் அப் பண்ணாத, மீட்டிங்கில் இப்படி பேசு அப்படி பேசு அப்படின்னு சொன்னது இவன் தான். எனக்கு எதுவுமே வேண்டாம், உன் கூட ஒரு வாழ்க்கை மட்டும் போதும் அப்படின்னு சொன்னப்போ கூட இல்லை இல்லை, இந்த கம்பெனிக்காக நீ உழைச்சிருக்க, கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கம்பல் பண்ணதும் ஷெங்கு தான். ஒருவேளை இந்த கம்பெனிக்காகவும் நான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காகவும் இவன் காதல் என் மேலே வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் ஈராக்கு லைட்டாக ரியாலிட்டி ஹிட் ஆகுது. இப்போதான் மூடியிருந்த கண்ணெல்லாம் திறக்குது. இந்த இடத்துல தான் ஒரு த்ரில்லிங்கான கட்டம் வருது. சுவியோட இன்னொரு முகம் நம்மளுக்கு தெரிய வருது. சுவிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவங்க ரெண்டு பேரும் பயாலஜிக்கலாக பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆகிறாங்க. யாரு? ஓயங்கும் மியாவும். அது ஓயங்குக்கு தெரிஞ்சு போச்சு. ஓயங் கடைசி வரைக்கும் மியா கிட்ட போகமாட்டான், ஏன்னா சிஸ்டர், அதனால இவன் போகமாட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. நாளை பின்ன நம்மளை காதலிக்க வச்சுக்கலாம், இவனுக்கு பிடிக்காம நம்மளை இவன் கல்யாணம் பண்ணிட்டாலும் நாளை பின்ன நம்மளை காதலிச்சிடும் அப்படிங்கிற மைண்ட் இருக்கு. ஆனால் இது வந்து மியாவுக்கு தெரியாது. மியா அப்ரோச் பண்ணிட்டு தானே இருப்பான். எப்பெல்லாம் வந்துட்டு ஓயங்க பார்க்குறாங்களோ அப்போல்லாம் அவளுக்குள்ள அந்த காதல் இருக்கும். அவளை வந்து எகெயின் வந்து அவனை பார்க்க வரலாம், ஒரு காதலோட தானே பாப்பா. அது கூடவே கூடாது, அதையும் கட் பண்ணிடணும். அப்போதான் நாம ஃப்ரீயாக ஓயங்க கூட குடும்பம் நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக மியாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் பயாலஜிக்கலாக பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், அம்மா வேற அப்பா ஒன்று அப்படின்னு சொல்ல, என்ன வளர்ற, நான் தான் ஓயங்க வேண்டான்னு சொல்லிட்டேன், ரிங்கையும் திருப்பி கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிறப்போ, இல்லை இல்லை நான் இப்படியெல்லாம் கேட்டேன், நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தே இல்லையா, நீ தலை சுற்றி விழுந்து எல்லாம் மலையில், அப்போ நாங்கள் தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம், அப்போ அங்கிள் ஆண்டி பேசுகிறத கேட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவா. இவ அப்படியே இடிஞ்சு போய் வருவாமியா. வர்றப்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டே வருவா. ஸோ இதனால தான் ஓயங் டக்குன்னு நம்மளை வந்து வெறுத்தானோ, எந்த பதிலும் சொல்லாமல் காரணம் கூட சொன்னால் பிரேக்கப் பண்ணானோ அப்படின்ட்டு எல்லாமே யோசிச்சுக்கிட்டே வரா. இந்த சுவி சொன்னா இல்லைங்களே, இவ எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா. ஈவன் உன் ட்வின் சிஸ்டரான ருமி கூட வந்துட்டா, சேர்மேன் கூட சேர்ந்துட்டா, அவங்க வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா. சரி அதில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருப்பா. ஆனால் தள்ளி நின்று ருமியை மட்டும் பார்த்துட்டு மியா வந்துட்டு ருமிக்கே கால் பண்ணுவா. எங்கே இருக்க ருமி, எப்படி இருக்க, அம்மா எப்படி இருக்காங்க, நாங்கள் தாய்லாண்டில் தான் இருக்கோம், அம்மா நல்லா இருக்காங்க, நீ ஃப்ரீ டைம் கிடைச்சா வாயேன், அதுக்கு தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அம்மாவை கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே மியா பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவள் சொன்னதெல்லாம் உண்மைதான், ருமி கூட இங்கே வந்து சேர்ந்துட்டா அப்படிங்கிறதெல்லாம் புரியுது. அதுக்கப்புறம் மைக்கும் ருமி வந்து ஒரு பப்புக்கு தான் வந்திருப்பாங்க. ஏன் வந்து மியா கிட்ட போய் சொன்னா அப்படிங்கிறப்போ அவகிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ இங்கே நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் எப்படி அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் மியாக்கு இது எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறப்போ மைக்குக்கும் புரியுது. அதுக்கப்புறமாக மியா எகெயின் வந்து ஃபோன் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓயங்க வந்து மீட் பண்ணுறாங்க. ஏன் ஓயங்க கடைசி வரைக்கும் என்கிட்ட மறைச்சிடலான்னு பார்த்தியா, எதுக்கு மறைக்கணும், நீ மட்டும் அந்த பாரத்தை சுமக்கணும், எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே அப்பா, சேர்மேன் தானே நம்ம அப்பா, இது நீ சொல்லியே பிரேக்கப் பண்ணியிருக்கலாமே, நான் ஏன் கோவப்பட போகிறேன், நான் மண்டையை உடச்சிக்கிட்டு இருந்தேன், ஏன் என்னை விட்டு விலகி போனா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறப்போ என்ன பண்ண முடியும், நம்ம விதி இப்படி இருக்கிறப்போ யாரன் வந்து என்ன பிரயோஜனம். நீ யோசிச்சதும் சரிதான், இந்த மாதிரி எல்லாம் ஆனதுக்கு அப்புறமாக உன்னை நான் பார்க்குறப்போ உன்னை நான் பிரதர் மாதிரி பார்ப்பேனா எப்படி அப்படின்னு நீ யோசிச்சதெல்லாம் சரிதான். பட் காலப்போக்கில் எல்லாம் மாறிடும், கொஞ்ச நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் மீட் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. எதுவும் சொல்ல மாட்டார், அழுதுட்டு எல்லாமே ஓயும் கேட்டுப்பாரு. அடுத்த நாள் இவர் கம்பெனிக்கு வர்றப்போ நம்ம மியா இருந்தாங்க இல்லையா செக்ரட்டரி இடத்துல, இப்போ சுவி இருக்கா. ஏன்னு கேட்டா இங்கிருந்து தானே மியா உன்னை புரிஞ்சுக்கிட்டா, நானும் இங்கிருந்தே உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறப்போ இவர் டைரக்டாவே கேட்குறாரு, மியா கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னியா அப்படிங்கிறதுக்கு. ஆமா ஓயங், எனக்கு வேற வழி தெரியல,
நீ எல்லாம் உண்மை தெரிஞ்சுக்கிட்ட, அதனால மியாவை நீ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டேன். ஆனால் மியாவுக்கு உண்மை தெரியணும். அப்போதான் அவள் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி போவா. வேற யாராவது பற்றி யோசிப்பா, இல்லைன்னா உன் மேலே வச்சிருக்கிற காதில் வச்சேதான் யோசிப்பா. அதை யோசிச்சு அவள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டாளா அப்படிங்கிறப்போ ஓயங்குக்கு வந்து புரியுது. இவ லைஃப்பை சேவ் பண்ணிக்கணும், என் பக்கம் மியா வரக்கூடாதுங்கிறதுக்காக இவ எல்லாத்தையும் பண்ணியிருக்கான்னு புரிஞ்சாலும் சரி அப்படின்ட்டு ஒன்றும் சொல்லாமல் விட்டுருவாரு. இந்த பக்கம் ரூனாவை தான் காட்டுறாங்க. ரூனாவுக்கு வந்து உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோடா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் போதுங்கிற அளவுக்கு பணமோ கிரெடிட் கார்டில் கொடுத்துருப்பாங்க. கார் தான் வாங்க வரா. ஆனால் இந்த பக்கம் மியாவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாவோட ஃபுட் ஸ்டாலில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கா. புதுசாக டிஷ் எல்லாம் கண்டுபிடிச்சு இதில் எது நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்து ரேட்டிங் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சிமா கிட்ட தான் கொடுக்கறதுக்கு, இது நல்லா இருக்கு, இதுக்கு நான் 5 ஸ்டார் கொடுப்பேன், இதுக்கு 4 ஸ்டார் கொடுப்பேன், இதெல்லாம் மெனுவில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஷெங்கு வரான். மியா நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி, மியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வேற ஒரு டேபிளில் உட்காருவாங்க. அப்படி என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதரும் சிமாவும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இந்த ஷெங்கு இருக்கான் இல்லையா, வந்திருக்கான் இல்லையா, இப்போதான் அந்த கம்பெனிலேருந்து மியாவை ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு உனக்கு தெரிஞ்சுதான், அதுக்காக விசாரிக்க வந்திருக்கானா. உன்னை ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், பட் உங்ககிட்ட நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீ வேறு கம்பெனியில் ட்ரை பண்ணல, உனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஷெங், அது என்ன எதுன்னு நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறப்போ இவங்க ஹோட்டலுக்கு வந்த லியூ எல்லாத்தையும் பார்க்குறாரு. சரி என்னதான் பேசுகிறான்னு அவரும் அங்கே நின்னே பார்க்குறாரு. அதுக்கப்புறமா ஒன்றும் பேசாமல் தான் உட்காந்துருக்கான் ஷெங்கு. கடைசியில் மியாவே கேட்குறா, இதை கேட்கறதுக்காக தான் நீ வந்திருக்கேன்னா ஷெங்கு நீ கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ இல்லை நான் அதை மட்டும் பேச வரல. ஆமாம் இந்த சிமா இங்கே என்ன பண்ணுறா, உன்னை எங்கேயும் வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காளா அப்படிங்கிறப்போ சிமாக்கு கோவம் வந்துடும். இதை பாருங்க, நானும் மியாவும் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் அப்படியே அக்கறைப்பட்டு அக்கட்டால போய் விழுந்துடாதீங்க, என்ன வந்தீங்களோ அதை மட்டும் பேசிட்டு போங்க அப்படிங்கிறப்போ மறுபடியும் யோசிக்கிறான். மறுபடியும் மியா சொல்கிறான், ஷெங் நீ என்ன பேசணுந்தியோ பேசிட்டேன்னு நினைக்கிறேன், நீ கிளம்புங்கிறப்போ இல்லை மியா நாம ஏன் கடந்த காலத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு கேட்டது சிமாக்கு வருமே கோவம். டேய் நீ ஏதாவது மெடிசன் எடுத்துட்டு இருக்கியா, அதில் ஒழுங்கு எடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஷெங்குக்கு கடுப்பாயிடும். நான் ஒன்று உங்ககிட்ட பேசல அப்படின்னு கத்துனதும் லீக்கு கோவம் வந்துடும். இதை பாரு, பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேசுகிறப்போ குரலை ஒசத்தி பேசாத, நான் இங்கே இருக்கேன், அவங்க அண்ணன் இங்கே இருக்கேன், ஒழுங்கா பேச அப்படின்னு வந்து சொல்கிறப்போ மியாவுக்கு புரிஞ்சு போச்சு எதுக்கு இந்த ஷெங் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஷெங் எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கியா, ஒருவேளை நான் சேர்மேனோட பொண்ணு இல்லைன்னா நீ வந்து பேசியிருப்பியா அப்படின்னு வந்து சிமா கொண்டு புரியல வந்துட்டு என்ன சொல்கிற மியா அப்படின்னு கேட்குறப்போ ஷெங்கு கொண்டு பதில் பேச முடியல, அமைதியாக இருக்காங்க. ஒரு காலத்தில் இந்த இடத்துல தான் நாம் ஓடி ஆடி திரிஞ்சு ஒன்றா சாப்பிட்டு வளர்ந்தோம். நீ அப்படியே இருக்கிற ஷெங்கா இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கு எதுக்கால நின்று பேசுகிற இடத்துல இருந்திருக்க மாட்டேன், எனக்கு பக்கத்தில் நிற்கிற இடத்துல இருந்திருப்பேன். ஆனால் இப்போ நீ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ உனக்கு என்ன வேணும், அந்த காசு பணம் பதவி அந்தஸ்து, அது இப்போ எனக்கு ஈஸியாக வருங்கிறதுனால தான் என்கிட்ட வர. தயவுசெய்து எழுந்து போயிட்டு எதையும் மாற்ற முடியாது, இதெல்லாம் நடந்தது நடந்த மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறப்போ ஷெங்கும் அங்கேருந்து எழுந்து வந்துடுவான். இதில் ஃபீலிங்ஸு இங்கெல்லாம் ஒன்றா வாழ்ந்தாங்க இல்லையா வளர்ந்தாங்க இல்லையா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே வருவான். அதுக்கப்புறம் தான் சிமா கேட்பா, என்ன சொல்கிறமியா, உனக்கும் சேர்மேன் அதாவது ஓயங்குக்கும் ஒரே அப்பாவா, இது எப்படி நடக்க போச்சு, இப்படில விட்டுருக்கவே கூடாது, உண்மையான காரணத்தையே சொல்லியிருக்கலாம்ல ஓயங்கு, எனக்கு நினைக்க வந்து கோபம் வருது, அது மட்டும் இல்லாமல் நீயே இங்கே இருக்க, நீ அங்கே தான் இருக்கணும், உனக்கு அவ்வளோ வசதி இருக்கிறப்போ நீயே கஷ்டப்படணும். மியா சிரிச்சிட்டு என்னோட அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அவர் தெம்பா எழுந்து வந்தாதான் எனக்கு நிம்மதி அப்படிம்பாங்க. சூசகமா என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் அப்பான்னு கூப்பிடுறது என்ன வளர்த்தவரை மட்டும்தான் அப்படிங்கறத சூசகமா சொல்றாங்க. இந்த பக்கம் தான் அப்பாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பா மியா. பார்த்துட்டு வெளியே வர சமயத்துல சேர்மேன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா சேர்மேனுக்கு தெரிஞ்சு போச்சு ஓயிங் சொல்லியிருப்பாங்க. சுவி போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டா, நீங்க தான் அப்பாங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதனாலதான் பார்க்க வந்திருப்பாரு. தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாரு. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சாமேம்மா, தெரியக்கூடாது அப்படின்னு என்னை விட நினைச்சது ஓயங் தான். நான் நினைச்சதுக்கான காரணம் நீ ஓயங்க பாக்குறப்போ என்ன பாக்குறப்போ தர்ம சங்கடப்படுவியோன்னு தான். எதுக்கும் கவலைப்படாத, மேல நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறப்போ சார் அப்படின்னு தான் பேசுறாங்களே தவிர்த்து அப்பாங்கிற வார்த்தை வாயிலிருந்து வர்றது இல்லை. அப்பான்னு கூப்பிடுறது யாருன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்காரு பாத்தீங்களா, கோமா ஸ்டேஜ்ல தன்னை வளர்த்த அவரை தான் அப்பான்னு மனசார வந்துட்டு மியா கூப்பிடுறா. அது சேர்மனுக்கும் புரியுது. நீ கவலைப்படாத, அவன் என் ஃப்ரெண்டுமா, அவனை வந்து ஃபாரின் அனுப்பிச்சு அவனை நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிச்சு நல்லபடியாக குணமாக்க வேண்டியது என் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. இல்லைங்க சார் தேவை கிடையாது, லியோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்போ சரி இந்த பொண்ணு வந்து நம்மளை 1 ஸ்டெப்பு தள்ளி வச்சு தான் பார்க்குறான் அப்படிங்கிறது இவருக்கு புரிஞ்சிருது. சரிம்மா, ஆனால் நான் தான் உன் அப்பா, அந்த கடமையில் ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. தாய்லாண்ட்லேயே உங்கள் அம்மா இறந்து போயிட்டா, அவளோட அஸ்திக்கு மட்டும் நாங்கள் இங்கே கல்லறையில் வைக்கலான் இருக்கோம், அதுக்கு நீ கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் தான் தெரிய வருது தாய்லாண்ட்லேயே அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரூனாக்கு கால் பண்ணப்போ கூட ரூனா எதுவும் சொல்லியிருக்க மாட்டா. அதனால உடனே ரூனாக்கு கால் பண்ணிட்டு நான் உன்னை பார்க்கறதுக்காக வரேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நான் அம்மாவோட அஸ்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. ருணாவை பார்க்கறதுக்காக இவங்க போக இந்த பக்கம் ஈராவோட அம்மா உட்காந்து பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஈராவோட அப்பா வராங்க.
ஈராவோட அப்பா வந்துட்டு கேட்குறாங்க, என்ன அந்த சேர்மனுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காமே, இப்போ திடீர்னு தெரிய வந்திருக்கு, நீ என்னதான் பிளான் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பொண்ணு ஈரா தான் அந்த கம்பெனியோட பொறுப்பு எல்லாத்தையும் ஏற்றுக்கணும், அதுக்கு தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மியா பார்க்க வந்ததும் ரோனா வந்துட்டு அந்த அஸ்தி இருக்கக்கூடிய ஜாடியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பா. நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு மறைச்சதுக்கான காரணம் இதெல்லாம் தான் அப்படிங்கிற சமயத்தில் இல்லை எனக்கு புரியுது, அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஆக்சுவலாக உன்னை கடத்தி வச்சுருந்தாங்க இல்லையா, நான் கூட உன்னை வந்து காப்பாற்றினேன் இல்லையா, ஒருத்தன் வந்துட்டு இந்த சிமா தானே அந்த பொண்ணு பேர், அந்த பொண்ணை ரேப் பண்ண வந்தான் இல்லையா, அவன் மட்டும்தான் நம்மளை கடைசியில் வந்து காரில் துரத்திட்டு வந்தது, அந்த கேங்லேருந்து துண்டாக வெளியே வந்தது. இன்னைக்கு நாங்கள் வந்து தான் உங்களெல்லாம் காப்பாற்றினதுனால எங்கள் மேலே ஒரு கொலவெறியில் இருந்திருக்கேன், இங்கே எல்லாரையும் போட்டத்தில் தான் வந்து அதில் தான் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இன்னுமே வந்து மியாக்கு கஷ்டமாக போயிடுது. ஒருவேளை நான் தான் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து குளறுபடி பண்ணிட்டேனோ, இல்லைன்னா அம்மா இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிறப்போ, அப்படியெல்லாம் யோசிக்காத, அப்படியெல்லாம் யோசிச்சா நீ எத்தனை யோசிக்கிறது, சரி நீயே எங்கேயோ இருக்க, நீங்கள் வா என் கூட இரு, எனக்கு இங்கே இருக்க தனியாக இருக்க போர் தான் அடிக்குது அப்படிங்கிறப்போ, இல்லை என் அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காரு, கோமாவில் இருக்காரு, நான் அவர் கூட தான் இருக்கணும், நான் வந்து இங்கெல்லாம் வந்து இருக்க மாட்டேன், சடனாக ஒருத்தர் என்னால் அப்பான்னு ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கு ரோனாக்கு. இதை பாரு, நீ வந்து லைஃப்பில் கஷ்டப்பட்டதே கிடையாது, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டது கிடையாது, ரோட்டில் கிடந்த ரொட்டி துண்டலை எடுத்து நீ தின்னது கிடையாது, அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கிடைச்ச வேலையை செஞ்சு திருடி சமயங்களை திருடினதுக்காக பிடிப்பட்டு அடி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் உன் லைஃப்பில் நீ அனுபவிச்சது கிடையாது, அதனால தான் நீ வந்துட்டு அவர் தான் அப்பா, அவர் தான் முக்கியம்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் ரொம்ப ஓடிட்டேன், அதனால நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ, இல்லை ரோனா நீங்கள் இருக்கிறத நான் தப்பு சொல்லலை, நீ தப்பு சொன்னேன்னு நான் சொல்லலை, அட் த சேம் டைம் ஏதோ அந்த சொத்துக்காக இங்கே வந்து நான் உட்காந்துருக்கிற மாதிரி நீ பேசுகிற பார்த்தியா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். என் இடத்துல இருந்து நான் பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தா மட்டும்தான் அது உனக்கு புரியும். இப்போ பார்த்தாலும் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், இப்போ என் ஓட்டத்தை நிறுத்தி கொஞ்சம் அமைதியாக ரெஸ்ட் எடுக்கிறேன், அவ்வளோதான் அப்படிம்பாங்க. அப்போதான் மியா சொல்லுவா, எனக்கு ஒரு ரத்த சொந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, என் கூட என்னோடவே பிறந்தவ, என்னோட ட்வின் சிஸ்டர் அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் இங்கே வந்து இருக்க முடியாது ரூனா, ஆனால் கண்டிப்பாக நீ வந்து என்னை பார்க்கலாம், நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபோன் பண்ணுறேன். ரூனாவாலே புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா இந்த இடத்துக்கு ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்னா ஓயங்க இருப்பான், ஓயங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா, அது அவளுக்கு புரியுது. இப்படி இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கிறப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க, இந்த ஷெங்க வந்து உட்காந்துருக்கான், இவன் என்ன பண்ண போறான்னு பக்கு பக்குன்னு இருக்கிறப்போ ஒன்றும் பண்ணுறதில்ல, அதுக்கு பதிலாக புலம்பிட்டு போயிட்டான். அங்கிள் சீக்கிரம் எழுந்திரிங்க, பாருங்களேன் என் விதியை, என் வாழ்க்கையில எல்லாம் கரெக்டாக தான் நடந்துட்டு இருந்திருக்கு, எல்லாமே என்கிட்ட இருந்திருக்கு, நான் வந்து மியாவை தான் உயிருக்கு உயிராக காதலிச்சேன், அவள் தான் எனக்கு வேணும்னு நான் நினச்சேன், ஆனால் நான் அப்படியே இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட எல்லாமே கிடச்சிருந்துருக்கும், எல்லாமே என்கிட்ட இருந்திருக்கும், ஆனால் நான் என்னென்னமோ நினச்சி மியாவை பிரேக்கப் பண்ணி இப்போ எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா. ப்ளீஸ் அங்கிள் சீக்கிரம் கோமாலேருந்து வெளியே வாங்க, எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, உங்ககிட்டயாவது நான் பேசி புலம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்னை வந்து போலீஸில் கூட காட்டி கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டே ரோட்டில் நடந்து வருவான். இங்கே ஈராவோட அம்மா அப்பாவும் பேசியாச்சு. பேசினதுக்கு அப்புறமாக ஈராவோட அம்மாவை இவங்க வந்து கார் ஏற்றி விட்டதுக்கு அப்புறமாக ஷெங்குக்கு கால் பண்ணி, நான் இப்போ தான் ஈராவோட அம்மா கிட்ட நான் பேசினேன், அவங்க வந்துட்டு அந்த கம்பெனிக்கு அவங்க பொண்ணான ஈராவாக தான் சேர்மன் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கான ஹெல்ப் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஷெங் எல்லாத்தையும் கேட்டு காலை கட் பண்ணிட்டு, இன்னும் எவ்வளோ தாண்டா நான் ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவனோட ரியாக்ஷன் இருக்கும். இங்கே சேர்மனோட வீட்டை தான் காட்டுறாங்க. தான் பொண்ணும் மைக்கும் சாப்பிட்றத பார்த்தா சேர்மனுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மைக் வந்து கொஞ்சம் யதார்த்தமாக பேசிட்டே சாப்பிடுவார். நாங்கள் இந்த மாதிரிலாம் நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குத்தலாம் இந்த ஈராவோட அம்மாவும் பேசுவாங்க. ஆமாம் ஆமாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, பொறுமையாக சாப்பிடுங்க, சாப்பாடும் நீங்கள் கிடைக்காம போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரூனால அது காதுலேயே வாங்கிக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மைக் தான் சொல்லுவாங்க, ரூனாக்கு இந்த டிஷ் பிடிக்கும் அந்த டிஷ் பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஈராவோட அம்மா பேசிட்டு எழுந்து போயிடுவாங்க. சேர்மன் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சரி, எப்போ வேணும்னாலும் சரி, கிச்சனில் வந்து ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள் சமைச்சு கொடுப்பாங்க. அப்படிங்கிற சமயத்தில் ரூனா வந்துட்டு கேட்பா, அப்பா இந்த மாதிரி அம்மாவோட மருத்துவ செலவுக்காக நான் வாங்கின கடனுக்கும் எப்படி திருப்பி கொடுக்குறதுன்னு தெரியாமல் இவங்க எல்லாரும் தாய்லாண்டில் காப்பாற்றினப்போ மிஸ்டர் லீ வந்து எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்த பணத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அதை நான் அவருக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் மிஸ்டர் லீ சொல்லி தான் கொடுத்தாரு, ஓயங்கியும் அவங்க தங்கச்சி சிம்மாவை காப்பாற்றினதுக்கு கிஃப்ட்னு சொல்லி தான் கொடுத்தாரு. ஆனால் எனக்கு என்னமோ அவருக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு தோணுது. அதுக்கான காரணம் நான் என் லைஃப்பில் கஷ்டப்பட்டது, என் நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டது, திருடினது, கடன் வாங்கினது எல்லாமே அம்மாவோட மருத்துவ செலவுக்காக தான். அதை அடைக்கிறதுக்காக தான் அவர் எனக்கு காசே கொடுத்தாரு. நான் அப்படி தான் அதை எடுத்துக்கிறேன். அவர் வந்து அவங்களோட சிஸ்டரெல்லாம் காப்பாற்றுனதுக்கு கொடுத்துருந்தாலும் திருப்பி கொடுக்கணும்னு எனக்கு தோணுதுங்கிறப்போ, ஓகேம்மா உனக்கு வந்து அது தோணுதுன்னா நீ கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்டு நான் பணம் கொடுக்குறேன், நீ உடனே கொண்டே மிஸ்டர் லீ கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே இவங்க வந்து கொஞ்சம் டாம் பாய் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரூனா. பட் இப்போது லீயை பார்க்க போகிறதுனால இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் லீ வந்து இம்ப்ரெஸ் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு லீயை பார்க்கறதுக்கு ஆஃபீஸ்க்கு வராங்க. இந்த பக்கம் சேர்மன் வந்து ஓயங்க கூப்பிட்டு பேசுவாங்க. ஏன்னா ஒன்றா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது இது எல்லாத்தையும் வந்து ஓயங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வருவாங்க. அது வந்து சேர்மனுக்கும் புரியும்.
இல்ல ரூனா இந்த வீட்டுல இருக்கா, ரூனா மியா கிடையாது, ஆனா பாக்குறதுக்கு மியா மாதிரி அப்படியே இருக்கா அப்படிங்கிறதுக்காக நீ அவாய்ட் பண்றது புரியுதுப்பா. ஆனா ஒரு சில விஷயங்கள் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், அதனால கொஞ்சம் அதெல்லாத்தையும் மனசுல இருந்து எடுத்து வச்சுட்டு வாழ்க்கையை பாருப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. இங்க மிஸ்டர் லீயை பாக்குறதுக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக ரூனா வந்துட்டா, ஆனா ரொம்ப எப்படி பிஹேவ் பண்றதுனே தெரியாம சைல்டிஷா பிஹேவ் பண்ணுவா. இந்த மாதிரி நீங்க எனக்கு கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ இல்ல இல்ல நீங்க என் தங்கச்சியா அப்படின்னு ஆரம்பிக்க, இல்லைங்க உங்க தங்கச்சி காப்பாத்துறதுக்காக நீங்க கொடுத்ததா இருந்தாலும் சரி, ஆனா இப்ப எங்ககிட்ட பணம் இருக்கு, என் அப்பா வந்து இன்னாரு, என் அம்மாவுக்காக நான் பண்ண செலவு எல்லாத்துக்கும் வந்து அவரு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, அது இல்லாம அப்படிதான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்குறாங்க. சரி நீங்க அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்க திருப்திக்காக வாங்கிக்கிறேன் லீவ் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறமாக சும்மா சகஜமாக தான் லீவ் கேட்பாரு. சரி ஃப்ரீயா இருந்தா நம்ம வெளியே போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப ஓகே வெளியே போகலாமே, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு வாங்க. லீ இருந்துட்டு இல்லைங்க இப்போ வந்து எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் இன்னொரு நாள் அப்படிங்கிறப்போ ஓ அப்படியா சாரி நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேனா, அதனால நீங்கள் கூப்பிட்டனா நான் ரெடி ஆகிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பக்கு பக்கு நெஞ்செல்லாம் அடிச்சுக்கும். என்னடி எவ்வளோ பெரிய ஃபைட்டெல்லாம் பண்ணுறவ நீ, இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு ரூனா வந்துடுவா. இங்கே ஓயங்குக்கும் சுவிக்கும் கல்யாண தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும் இல்லைங்களா. சுவியோட வீட்டுக்கு வந்துட்டு சேர்மனோட ஒய்ஃபும் வந்து சம்மந்தமெல்லாம் பேசுகிறாங்க, டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, சாப்பிடவும் செய்கிறாங்க. இந்த பக்கம் ரூனா அப்படியே பப்புக்கு டேரெக்டாக வந்திருப்பா. லீ கிட்ட அவங்க ஆஃபீஸில் பேசினதுலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குச்சு, நம்ம இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டோமே, நல்லா போல்டாக இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பேசுகிறான். மைக்கு கிட்ட அப்படியே நிறைய குடிச்சிட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் பேசுவா. லீ எவ்வளோ காதலிக்கிறா அப்படிங்கிறதையும் சொல்லுவா. இங்கே ஷெங்குக்கு அடுத்த ஆப்பு ரெடியாக இருக்கு. ஈரா கூப்பிட்டு கண்ட மேனிக்கு திட்டுறா. என்னாச்சுன்னு பார்த்தா என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஆக்சுவலா சேர்மேனுக்கு இல்லீகலா டாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அந்த ஈராவோட அப்பா வச்சிருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு போறப்போ ஒரு போட்டோ எடுத்திருப்பாரு இல்லையா, அதை வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பிரஸோட கைக்கு போச்சு, ஏன் அப்படி பண்ணிருக்க அப்படின்னு கேட்குறப்போ இல்ல ஈரா இதை நான் பண்ணல, உங்க அம்மா தான் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறப்ப எங்க அம்மா எதுக்கடா பண்ண சொல்லணும், எங்க அம்மாவுக்கு இது கேடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பதான் இவர் சொல்லுவாரு ஆக்சுவலா இவங்க ஹீரோவோட அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவங்க அண்ணன் கிட்ட போய் எகைன் ஒரு ஹெல்ப்புக்கு நின்றுருப்பாங்க. அண்ணா நீயும் வந்து அந்த கம்பெனியில் கொஞ்சம் ஷேர்ஸ் வச்சிருக்கேன், நீ கொடுத்த பணத்துக்கு சேர்மன் உனக்கு ஷேர்ஸ் கொடுத்துருக்காரு, அதை வச்சு என் பொண்ணு ஈராக்கு சப்போர்ட் பண்ண அப்படிங்கிறப்போ இதை பாரு ஓயங்குக்கும் சுவிக்கும் கல்யாணம் நடக்க போகுது, என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, கல்யாண டேட்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சுவியோட அப்பா தான் இன்வெஸ்டர், அது ஓயங்குக்கு பயங்கரமான ஸ்ட்ராங்காக அமைஞ்சிரும், என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி சில பிரச்சனையை கிளப்பலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க. இதை சொல்லி தான் வந்துட்டு நான் இதை போஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெங்கு சொல்றதுக்கு நீ என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆகவே மாட்டேன், ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எங்க அம்மாவுக்கு கூட உரிமை கிடையாது, இந்த கம்பெனியை பாட்டம் லைன்ல இருந்து அணுவணுவா உருவாக்குனது என் அப்பா தான், அப்படிப்பட்ட அவரோட இந்த கம்பெனிக்கு ஏதாவது அவமானம் ஏற்படுது அப்படின்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டேன், அதை ஏற்படுத்துறது என் அம்மாவாவே இருந்தாலும் சரி நீயா இருந்தாலும் சரி உன்னையும் மன்னிக்க மாட்டேன்னு கோஷ்ட் வந்துருவா. இந்த பக்கமாக இந்த இடத்த வந்து சேல்ஸ் பண்ணலாம், சாரி அந்த வீட்டை வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியா முடிவு பண்ணிருப்பா. அதுக்கான போஸ்ட் எல்லாம் போட்டிருப்பா. வீச்சாட்ல இதை பார்த்ததும் ஓயங்க இருந்துட்டு மியா அவங்க வீட்டை விற்கிற ஐடியா இருக்கா, கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா மியா அந்த ஐடியால தான் இருந்திருப்பா. அதுக்கான காரணம் என்னன்னா ஓயங்கையும் சிமாவையும் காப்பாத்தினதுக்காக இவர் கிஃப்டா தான் அந்த பணத்தை கொடுத்துருந்துருப்பாரு யாருக்கு, ரூனாக்கு. ஆனா அதையே ரூனா வந்து திருப்பி கொடுத்துட்டா, இதுதான் என் அப்பான்னு தெரிஞ்சு போச்சு, இவர்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கிறப்போ நம்ம அம்மாவுக்கு பண்ண மருத்துவ செலவுக்கான பணம் வந்து இவர்கிட்ட இருந்து வாங்கி பண்ணது தானே, எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ திருப்பி கொடுத்துருப்பா. இது வந்து மியாவுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால லீயை கூப்பிட்டே சொல்லியிருப்பா, நீங்க எனக்கு ஏற்கனவே நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க, ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுல இருந்து எல்லா ஹெல்ப்பும் ஆப்ரேஷனுக்கு பணம் பே பண்ணதுல இருந்து எல்லாத்தையும் இப்போ பண்ணிட்டீங்க, நீங்க உங்க மனசை என்கிட்ட சொல்லிட்டீங்க, பட் நான் இன்னும் அதுக்கான ஆன்சர் உங்ககிட்ட நான் சொல்லலை, பட் இருந்தாலும் நீங்க எனக்கு இவ்வளோ பண்றீங்க, எனக்கு வந்து இது எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிறதுக்கு மனசு வந்து ஏத்துக்க மாட்டேங்குது, அதனால அப்பாவுக்கு அமெரிக்கா கூப்பிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ண போறோம், ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன் இல்லையா, அதுக்கான செலவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வீட்டை விற்கிற ஏற்பாட்டுக்கு வந்திருப்பா. அதை நம்ம ஓயங் தெரிஞ்சுக்கிட்டாரு. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சுவி தான் கூப்பிட்டு வருவாரு. கூப்பிட்டு வந்தவர் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி எவ்வளோ ரேட்டுனாலும் நான் கொடுத்து வாங்கிக்கிறேன், எச்சாவே அந்த இடத்த வந்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் இந்த மாதிரி கஸ்டமரை நான் பார்த்ததே இல்லை சார், உங்க கேர்ள் ஃப்ரெண்டு அந்த வீட்டை விற்கிறவங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டு தான், நான் இவ்வளோ பண்றீங்களே அப்படிங்கிறப்போ இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவன் என் சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்குற சுவிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிளப்புக்கு வந்து இவர் பாட்டுக்கு பஞ்சிங் பேக்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இந்த சுவி உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அதுக்கான காரணம் என்னன்னா சிஸ்டராகவே இருந்தாலும் மியாவை மறக்க மாட்டேங்கிறானே, அந்த காரணம் தான். அதுக்கப்புறமாங்க மிஸ்டர் லீயை பார்க்கறதுக்காக இந்த மைக் ஆஃபீஸ் வருவான், பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அங்கே இங்கேன்னு வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பான். மிஸ்டர் லீக்கு சொந்தமாக இருக்கிற இந்த கிளப்புக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அங்கே வந்து சிமா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு மைக் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படிங்கிறப்போ இல்லை உங்க அண்ணனை பார்த்து சில விஷயங்கள் பேசணும், அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு மொட்டையா தான் சொல்லுவார். ஆனால் சிமா தான் ரொம்ப ஸ்மார்ட்டாச்சே கண்டுபிடிச்சிட்டா. என்ன ரூனாவுக்காக எங்க அண்ணா கிட்ட தூது வந்திருக்கியா அப்படிங்கிறப்போ அது எப்படி சொல்லாமே நீ கண்டுபிடிக்கிற, நீ வந்து இதை சீட்டிங் பண்ற அப்படிங்கிறதுக்கு சீட்டிங் எல்லாம் இல்லை,
அதான் முகத்திலே எழுதி ஒட்டியிருக்கே, இல்லைன்னா நீ எதுக்கு எங்க அண்ணனை பார்க்க வரணும்? காசுக்காகவா? தேவை கிடையாதே. என்ன ரூனாவோட அப்பாவே பெரிய பணக்காரரு, அப்படி இருக்கிறப்ப எங்க அண்ணனை நீ பார்க்க வந்திருக்க, அதுவும் ரகசியமா வெயிட் பண்ணி பயந்து பயந்து பார்க்க வந்திருக்க அப்படின்னா அப்ப அதுக்கான காரணம் இதாக தான் இருக்கும்னு கெஸ் பண்ண. கடைசியில் நீ ஏன் ஆமான்னு ஒத்துக்கிட்ட, அவ்வளோதான். அப்படிங்கிறப்போ சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்க அண்ணா மிஸ்டர் லீக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, ஆனால் அவர் மனசு மொத்தமும் இந்த மியா அப்படிங்கிற பொண்ணு வந்து ஆக்கிரமிச்சிருக்கா. சின்ன இடம் கூட ரூனாக்காக கிடையாது அப்படிம்பாங்க. அந்த சமயத்துல தான் எங்கும் இவரும் வந்து பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்களா, இவங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு ஒழிஞ்சு நிற்பாங்க. அதுக்கப்புறமாக சுவி உள்ளதானே இருக்கா. சிமா வந்து பார்த்துட்டு என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. மியாவும் சரி ஓயங்கும் சரி சேர முடியாது, ஏன்னா 2 பேரும் ஹாஃப் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா ஓயங் வேற யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டும், உன்னை மட்டும் பண்ணிக்க கூடாது. சுவி இருந்துட்டு தேவையே இல்லாம என்ன ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்காத, என் வாயை கிளறாத. அப்புறம் உங்க அண்ணனோட ப்ராஜெக்ட்களை இன்வெஸ்ட் பண்ண வேணா எங்க அப்பாட்ட சொல்லிடுவேன். அப்படிங்கிறப்போ சும்மா நோயனோன்னு அதே வச்சு மிரட்டாதடி, அதெல்லாம் தேவையும் கிடையாது, ஒன்றும் வேண்டியது கிடையாது, அதை வச்சுனாலும் மிரட்டவும் முடியாது உன்னால. அப்படியா? அப்ப நீ பேசு, வாய் கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவி சொல்றதுக்கு, அது வரைக்கும் என் கை என்ன பூ பொறிச்சிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. கடைசியில் அங்கே ஓயங்கும் லீயும் வருவாங்க. அவங்க தான் பிரிச்சு விட்டு லீ வந்து சிமாவை கூப்பிட்டு வருவாங்க. என்ன சிமா பண்ணிட்டு இருக்க, அம்மா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, நீ ஓயங்குக்காக சாப்பாடுலாம் சமைச்சிட்டு எடுத்துட்டு கம்பெனி போனியா, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு. இதை பாருன்னா ஓயங்க எவ்வளவு வேணா கட்டிக்கிட்டோம், ஆனா இந்த சுவி மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு அதை சொல்றதுக்கான எந்த ஒரு ரைட்ஸும் நம்மளுக்கு இல்லை அப்படிம்பாங்க. அது வந்து நீ வேணா வச்சுக்கோ, ஆனால் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வருவா. சிமாவை கார் எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப அங்கேதான் மைக் நின்றுட்டு இருப்பாங்க. மைக், நீயும் கார்ல ஏறு, நிறைய விஷயங்கள் விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு ஒன்னா கிளம்பிடுவாங்க. ஓயங் வந்துட்டு இந்த சுவி கிட்ட சாரி கேட்பாங்க. என்ன மன்னிச்சிரு, சிமா கொஞ்சம் அப்படிதான் விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணியிருப்பா, நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. சிமா என்கிட்ட சண்டை போட்டதெல்லாம் எனக்கு வலிக்கல, எனக்கு வலிக்கிற விஷயமே வேற. உனக்கு மியா சிஸ்டர் தான், பட் அப்படி இருந்தாலும் நீ அவளுக்கே தெரியாம அவளுக்கு பண்ற உதவி, அவளுக்காக மெனக்கெட்டுக்கிட்டு பார்த்து பார்த்து பண்ற ஒவ்வொரு விஷயமும் என்ன ஒரு மாதிரி வேற மாதிரி பண்ணி விட்டுடுது. நான் உன்னை வந்து காதலிக்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், நான் ஒன்னும் உன்னை வந்து தந்திரம் பண்ணியெல்லாம் பறிச்சுக்கல, நீயாதான் என்கிட்ட வந்த, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனசார சம்மதம் சொன்ன. நீ மியாவை பிரேக்கப் பண்ண, அவ உனக்கு சிஸ்டர் ஆனா அப்படிங்கறதுனால பிரேக்கப் பண்ண. ஆனா அவ சிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமாக கூட அவ மேல காட்டுற அக்கறை கூட நீ என் மேல காட்டல, அதுதான் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 2 பேரும் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்களுக்கும் புரியுது, இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிறேன், மியாவோட நலனுக்காக தான் நான் இத்தனையும் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா மியா வந்துட்டு என் அப்பா தான் அவளுக்கு அப்பன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக கூட இந்த கம்பெனி காசுன்னு எல்லாம் வரல, அவள் பாட்டுக்கு தனியாக தான் இருக்கா. அவளோட வளர்ப்பு அப்பாவுக்கு வந்து மருத்துவ செலவுக்கெல்லாம் பணம் தேவை இருக்கு, பட் எதுவும் கேட்காம இருக்கா. லீ கிட்ட கூட வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன லீயை கூட வந்துட்டு வேண்டான்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டு அந்த வீட்டெல்லாம் விற்க போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. புரியுது ஓயங், பட் நானும் பொண்ணு தான், என் மனுஷன் நீ யோசிக்க வேண்டாமா அப்படிங்கிறப்போ சரி சரி புரியுது, என்ன மன்னிச்சுட்டு இதுக்கப்புறம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுலயும் ஒரு அளவாதான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பா சுவி, அவ கொஞ்சம் நிதானத்துல தான் இருக்கா. கார்ல கிளம்புறப்போ பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால இவர் அப்படியே கொஞ்சம் மயக்கமாயிடுவாரு. இப்படியே இவரை வீட்டுக்கு கொண்டு போய் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றா சுவி. டிரைவர் கிட்ட சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல நல்லா சூட் ரூமா புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரூமை கூப்பிட்டு வந்துடுறான். இவளுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இவன் மனசுல எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு தெரியல, அதனால ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கும் போயிடுறான். அடுத்த நாள் எந்திரிக்கிறப்போ இன்னும் ஹோட்டல் ரூம்ல இருக்கும் அப்படின்னு தான் ஓயங்குக்கு இருக்கும். என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியாம இருக்கும். இந்த சுவி வந்து குளிச்சுட்டு வருவா. வந்தவ என்ன ஒண்ணுமே புரியலையா அப்படிங்கிறப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுல என்ன தப்பு இருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்க தானே போறோம், இதுக்கப்புறமா அது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சமயத்துல ஓகே சுவி கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மண்டே ஆட்டுவான். பட் ஓயங்குக்கு ஒண்ணுமே வந்து ஞாபகம் இல்லை. ஆனா நம்மளுக்கு காட்டுறாங்க ஆக்சுவலாக ஓயங்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் தான் வந்திருக்கா. ஆனா அந்த சூழ்நிலையிலையும் மியா என்னை விட்டு போயிடாத, மியா என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு தான் ஓயங் புலம்பியிருப்பான். இவளுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இப்படி நாடகம் ஆடலாம், அப்பதான் ஒரு கமிட்மெண்ட்டோட நம்ம கூட இருப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி போய் சொல்லியிருக்கா. இங்க ஷெங்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஈரா அட்டன் பண்றதே இல்லை. இந்த வீட்டிலே தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாளா ருமி, அது பாட்டெல்லாம் சத்தமா வச்சிருப்பா. பயங்கர கடுப்பாகுது. ஏற்கனவே வந்து கோபத்துல இருக்கிறா ஷெங்கு மேல ஈரா, அது ஒண்ணு பிரெக்னண்டா வேற இருக்கா, மூட் ஸ்விங் வேற இருக்கும். இந்த சாங் எல்லாம் கேட்டு கோபத்துல வந்துட்டு சாங்கை கட் பண்ணிட்டு, சாங் கேட்காம உன்னால ஒர்க் அவுட் பண்ண முடியாதா, இந்த வீட்டுல நீ ஒருத்தி தான் இருக்கியா, வேற யாருமே இல்லையா, அப்படி சாங் கேட்கணும்னாலும் கதவை சாத்திக்கோ, அறிவில்லை அப்படின்னு திட்டுறப்போ எவ்வளவு ரகடான பொண்ணு ருமி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நான் சாங் எப்படி கேட்டுதான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஏன் இஷ்டம், ஏன் அப்பா வீடு, உங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னா அமைதியான இடத்துக்கு போங்க, உங்க குழந்தை அமைதியா வளரணும்னு அப்படி ஒரு இடத்துக்கு போங்க, இல்ல சவுண்ட் உங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னா உங்க ரூம் கதவை சாத்திக்கோங்க, இங்கெல்லாம் வந்து கத்தாதீங்க அப்படின்னதும் என்னந்த பொண்ணு இப்படி பேசுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. இதில் சேர்மனு கேட்டிருப்பாரு. கேட்டுதான் வந்து இந்த மாதிரி ஈரா என் கூட வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, ஈரா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, ருமி வந்து அப்படி ஒரு மாதிரி ரகடா வளர்ந்த பொண்ணு, அது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, இப்பதான் அவள் லைஃப்ல நிம்மதியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கா, அதனால அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க,
புரியுதுப்பா, புரியுது. நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன். ஆனா நீங்க எனக்கு ஸ்டெப் ஃபாதர் தான். ஆனா அந்த ருமி உங்களோட சொந்த பொண்ணு, சொந்த ரத்தம். அவ சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேன்னு நீங்க நினைக்கிறப்போ நான் வேற எங்காவது போய் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. அது எனக்கு புரியுதுப்பா. அப்படிங்கிறப்போ 2 பக்கமும் மாட்டிட்டு சேர்மன் தவிக்கிறாரு. இந்த பக்கம் செங்கதா காட்டுறாங்க. ஏன்னா பயங்கரமா கத்திருப்பா இல்லையா ஈரா. அதெல்லாம் யோசிக்க யோசிக்க பாரு, அவங்க அப்பாவுக்கு இந்த கம்பெனிக்கும் ஆப்போசிட் ஆச்சுன்னா ஈரா எந்த அளவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டாரு. அதுலேயே யோசிச்சுட்டே இருக்கிறப்போ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் ஈராவோட அப்பன். அவன் கால் பண்ணிட்டு, டேய் இதான் கரெக்டான சான்ஸ், இதை விட்டேன்னா அப்புறம் முடியாது பார்த்துக்கோ அப்படிங்கிறப்போ கடுப்பாகுது செங்குக்கு. என்ன நான் பண்றது, நான் ஏதாவது பண்ணா ஈரா திட்டுறான், பண்ணாம இருந்தா ஈராவோட அப்பன் திட்டுறான், என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவனுக்கு. அதுக்கப்புறமாக நம்ம மியாவை தான் காட்டுறாங்க. எப்படி செட் பண்ணாரு இல்லையா நம்ம ஓயங், அதே மாதிரி நல்ல அமௌண்ட் கொடுத்து இந்த வீட்டை வாங்கிக்கிறதுக்காக ஒரு ஆள் வராங்க. அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஓயங்கும் சுவியும் வெளியே வந்திருப்பாங்க. அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக சுவியா இல்லாத ஒரு நாடகம் போட்டிருக்காள், நான் நீயும் ஒன்னா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சுவி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இவங்க எங்க போனாலும் கூடவே இந்த சிமா வந்துருவா. ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட்டா அங்கேயும் வந்துடுறா. இவங்க 2 பேர் தியேட்டருக்கு படம் பார்க்கலான்னு போனா அங்கேயும் வந்துடுறா. அந்த சமயத்துல தான் இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிலேருந்து கால் பண்ணுவாங்க. சார் நீங்க சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட்லாம் நாங்கள் சைன் பண்ணி வாங்கிட்டோம், அந்த பொண்ணுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுவாரு இவர். இந்த பக்கம் தாப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு மியா சொல்வா, பணம் ரெடி ஆயிடுச்சுப்பா, வீட்டை வித்துட்டேன்னு வருத்தப்படாதீங்கப்பா, நம்ம காசுல நம்ம வாழணும்ப்பா, அதுக்காக தான் பண்ணேன், கண்டிப்பா நான் சம்பாரிச்சு உங்களுக்கு அந்த வீட்டையே வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ வெளியே யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா அது நம்ம ஷெங்கு. வெளியே வந்து பார்க்குறப்போ ஷெங்கு அங்கதான் நிக்கிறான். ஏன் வெளியவே நிக்கிற, உள்ள வரலையான்னு கேட்கறதுக்கு, இல்ல நான் சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன், அங்கிள் நல்லா இருக்காருன்னா ஓகே, எப்போ அமெரிக்கா கிளம்புறீங்க அப்படிங்கிறப்போ கொஞ்ச நாள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மியா உள்ள வந்துருவா. ஷெங்கு வெளியே நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறமாக இவர் ஓயங்க வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பாரு இல்லையா, ஒரு சின்ன பெண்டன் வச்ச மாதிரி செயின், அதை வந்து அடமானம் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த ஆண்டி, ரசீதை வந்து மியா கிட்ட கிடைச்சிருந்திருக்கும். அதை எடுத்துக்கொண்டு வந்து அந்த செயினையும் மீட்டு எடுத்துட்டு போறாங்க. சிமாக்கு கூட இப்ப என்ன உண்மையான காரணம், ஓயங்கும் மியாவும் பிரிஞ்சது காரணத்துன்னு தெரிஞ்சு போச்சு, 2 பேரும் சேர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஓயங் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, இந்த சூயை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால 2 குட்டிகளாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சுவி கிட்ட மைக் பேசினதை வச்சு ஒரு சில விஷயங்களை வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கறந்துருப்பாங்க. அதனால லீயோட ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்பிச்ச ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா, நம்ம மியாவோட அப்பாவோட ஃபுட் ஸ்டாலுக்கு எதுக்கால அங்க வந்துட்டு இந்த ரூமி பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு வீக்லி இந்த இடத்துக்கு வந்து லீவ் ஒர்க் பண்ண வருவாராமா. ஏன்னா அவங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் இந்த ஹோட்டல் இருந்து தான் ஆரம்பிச்சு அவங்க இவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க ஆனாங்களாமா. அதனால அது மட்டும் இல்லாம ஒரு கிளப் ஹவுஸ் வச்சிருக்காரு யாரு லீ, அங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஓயங்கும் வருவானாமா. ஓயங்கும் நல்லா பாக்ஸிங் பண்ணுவான், நீயும் பண்ணுவ. அது மட்டும் இல்லாம நீ இப்போ ஓயங்கோட வீட்டில தான் இருக்க, ஓயங்கோட அப்பா தான் உனக்கும் அப்பா, நீயும் பிராக்டிஸ் பண்றதுக்காக அந்த கிளப்புக்கு போலாம். அதன் வகையில நீ லீ கிட்ட பேசி பழகி நெருங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு சிமா கூட பேசுறதுல கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ். அதை சொல்றதுக்கு பரவாயில்ல மைக், நிறைய வேலை செஞ்சிருக்க போல இருக்கு, தேங்க்யூங்கிறாங்க ருமி. இங்க படம் பார்க்க வந்த இடத்துல இவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருப்பாங்க சிமா. அந்த சமயத்துல மைக் கிட்ட இருந்து கால் வரும், என்னமோ உங்க அண்ணன் வருவான்னு சொன்னேன்னா வரலையே அப்படிங்கிறதுக்கு, எங்க அண்ணன் கண்டிப்பா வருவான், ஆனா எங்க ஹோட்டலுக்கு வரமாட்டான், ஆப்போசிட்ல மியாவோட அப்பாவோட ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்க வந்து மியாவை பாக்குறதுக்காக வருவான். ஏன் எதுக்கு அப்படின்னா, ஏன்னா அமெரிக்கா கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு அங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக லீ எல்லாத்தையும் பேசி முடிச்சிருப்பாரு, அதை பத்தி பேசுறதுக்காக வருவாங்க. அப்படிங்கிறப்போ இப்படி போனை பேசிட்டு நிமிந்து பார்த்தா இந்த பக்கம் 2 ஆளுங்களும் எஸ்கேப். ஓயங்கும் சுவி எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த பக்கமாக அதே மாதிரி அவங்க பேச வந்துட்டாங்க. லீயா பார்த்ததுமே மைக்கும் ருமியும் கூட என்ன எதுன்னு பேசுறதுக்கு வராங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடி அங்க உட்காந்துட்டே பாத்துருப்பாங்க. அப்போ லீ எதுக்கு அங்க போறாரு, மியா கிட்ட எதுக்கு அங்க போய் உட்காந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மைக் கிட்ட கேட்டதுக்கு இந்த மாதிரி மைக்கும் சொல்லிருப்பாங்க, அவங்க அப்பா வந்து அமெரிக்கா கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதை பத்தி பேசுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாக தான் வந்திருப்பாங்க. வந்ததுமே ருமியால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது லீக்கு மியாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கவும் செஞ்சிடுறாங்க. மியா என்னோட ட்வின் சிஸ்டர், அவளுக்காக நீங்க இவ்வளவு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மியாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டதும் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு லீக்கு தெரியல. ஆனாலும் உண்மையை சொல்லிடுறாரு, ஆமா எனக்கு மியாவை பிடிச்சிருக்கு, ஆனா அந்த காரணத்துக்காக இந்த ஹெல்ப் எல்லாம் நான் மியாவுக்கு செய்யல, மியா என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா கூட நான் எல்லாம் மியாக்காக செய்வேன், அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கேன், என்ன புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட மியா வர நாளுக்காக காத்துட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ கேட்கிற ரூமிக்கு எப்படி இருக்கும். அவ்வளவுதான், சரி மியா உன்னோட வளர்ப்பு தந்தைய அமெரிக்கா கூப்பிட்டு போயிட்டு நல்லபடியா அவரை காப்பாத்தி கூப்பிட்டு வா, அதுக்கு வந்து நீ என்ன ஹெல்ப் கேட்டாலும் நானும் என்னோட சைட்ல இருந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து வந்துருவாங்க. அப்ப நீ மியா பார்த்துட்டு சொல்லுவாங்க, 2 பேரும் ட்வின்ஸ், ஆனா உனக்கும் அவளுக்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு, ரூமி எதா இருந்தாலும் நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி கேட்டுட்றா. அப்படிங்கிறப்போ மியாவும் ஆமாமான்னு சொல்லுவாங்க. ஆனா ரூமி இந்த பக்கம் வந்துருவாங்க இல்லையா, நிறைய விஷயங்களும் யோசிச்சுட்டே நடந்து வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனா லீ கிட்ட தன் மனசை கூட சொல்ல முடியாம இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அப்படியே யோசிச்சுட்டே வந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஈராவா தான் காட்டுறாங்க. ஈரா 2 நாள் ஆஃபீஸ்க்கே போயிருக்க மாட்டாங்க. ஈரா வந்து தனியா ஒரு இடத்துல போய் நிறைய விஷயங்கள் யோசிச்சிருப்பாங்க. ஈராவுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வருது. அதுல ஃபர்ஸ்ட்
அப்ப கண்டிப்பா ருமிக்கும் மியாவுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னா அது அவரோட பிளட், நாம அவர் வளர்த்த பொண்ணுதான். அது மட்டும் இல்லாம இந்த ஷெங்கு நல்லவன் கிடையாது. நம்ம கிட்ட கூட கன்சல்ட் பண்ணாம அப்பாவும் ருமியும் இருந்த போட்டோவை லீக் பண்ணிட்டு இவரோட இல்லீகலா பிறந்த டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா இவன் ரொம்ப ரொம்ப தப்பானவன். தான் நினைச்சது அடையிறதுக்கு என்ன வேணா பண்ணக்கூடியவன். அப்பா சொன்னது கரெக்ட் தானே மனசுக்குள்ள தோணுது. அது இல்லாம இதுக்கு பின்னாடி நம்ம அம்மா கூட இத்தனை வேலை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதுனாலதான் 2 நாள் ஆஃபீஸ் கூட போகாம ரொம்ப டிஸ்டர்பாவே இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அதனால இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெக்கேட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியில எடுத்துட்டு வருவாங்க. 2 நாளா ஈராவை கான்டாக்டே பண்ண முடியல. இப்போ பேஸ்மெண்ட்ல இருந்து ஈரா பெட்டி எடுத்துட்டு போறத பார்த்ததும் பின்னுக்கவே ஷெங்கு வரான். ஆனா ஷெங்க வந்து உள்ள விடுறது இல்லை. ஈரா ப்ளீஸ் ஈரா என்ன விட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு, என்னால நீ ஆஃபீஸுக்கு கூட வரல அப்படிங்கிறதுக்கு எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைங்கிறாங்க. ஆனா அவன் எப்படியும் உள்ள வந்துடுறான். ஈரா வந்து பிரேக்கப் பண்ற மைண்ட்ல தான் இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு பெட்டி படிக்க எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. இவன் காலைல விழுந்தே மன்னிப்பு கேட்பான். இதை பாரு, நான் வந்து வேணுக்குன்னு பண்ணல, உன் அம்மா சொல்லி தான் பண்ணேன். உனக்கான இடம் அந்த வீட்லயும் கம்பெனிலையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் உங்க அம்மா நினைச்சாரு அப்படி இப்படிங்கிறதுக்கு. இதை பாரு, யாரு என்ன சொன்னாலும் சரி, என்னோட நாலேஜ்ல நீ எப்படி பண்ணலாம், எங்கிட்ட நீ கேட்கணும் இல்லையா? சரி, அந்த கம்பெனிலையும் அந்த வீட்லயும் என்னோட உரிமையை தான் நீ வாங்கி கொடுக்குறேன்னு பாக்குறப்போ அந்த உரிமை எனக்கு வேணுமா இல்லையா அப்படிங்கிறதையும் அதை நான் இப்படிதான் அடைய போறேங்கிறது என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? அப்ப நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில கொள்கைன்னு ஒண்ணு கிடையாது, எதுக்காக வேணா எதை வேணா தூக்கி எறிவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருக்காரு. ஆனா நீ என்கிட்ட அதை பண்ண மாட்டேன் நான் நம்பின ஷெங். ஆனா என்கிட்ட நீ அதை பண்ணிட்டேன். நான் உன்னை காதலிச்சேன், மனசார உயிருக்கு உயிரா காதலிச்சேன். இந்த வீடு, அம்மா, அப்பா, கம்பெனி எதுவும் வேண்டாம், உன் கூட வர்றதுக்கு ரெடியா இருந்தேன். உன் கூட எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். ஆனா இப்போ அது வேண்டாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக நம்ம குழந்தை, என் வயிற்றுல வளர்ற குழந்தைய அம்மாவை நானே வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிற சமயத்துல இனி இவ்வளவு தூரம் பேசிட்டாலே அப்படிங்கிற மாதிரிதான் ஷெங்குக்கு இருக்கும். அட் த சேம் டைம் கோவமும் வரும். ஏன்னா இந்த ஈராக்காக தான் ஷெங் வந்து மியாவையே பிரேக்கப் பண்ணியிருப்பான். ஏன்னா மியாவை விட இவதான் பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ எல்லாரை விட பெட்டர் சாய்ஸ் மியா தானே. அது இவன் பார்வையில அதை சொல்லவும் செஞ்சுடுறான். உன்னால தானே நான் மியாவை பிரேக்கப் பண்ணேன், இல்லைன்னா நான் மியா கூடவே இருந்திருந்தேனே இப்ப நான் கேட்டதுல எனக்கு கிடைச்சிருக்கும், நான் நினைச்ச வாழ்க்கை அடைஞ்சிருப்பேன் அப்படிங்கிறப்போ ரைட், ரொம்ப ரொம்ப ரைட். நான் ஒரு செகண்ட் கூட யோசிச்சிருக்கேன், ஒரு வேளை நான் டக்குனு பிரேக்கப் பண்றது சரியா, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இல்ல, கரெக்டா தான் புரிஞ்சுட்டு இருந்திருக்கேன். உன்ன மாதிரி சீப்பான நான் பார்த்ததே கிடையாது. சரி, இப்போ என்ன பிரேக்கப் பண்ணிட்டு மியா கூட வேணா போய்க்கோ அப்படின்னு சொல்ற சமயத்துல இவன் என்னமோ பண்ண பார்ப்பான். கிஸ் பண்றது, அந்த பொண்ணை போட்டு அபியூஸ் பண்றது என்னமோ பண்ண பார்ப்பான். ஆனா எல்லாத்திலையும் இவங்க வந்துட்டு அவனை தூக்கி எரிஞ்சிட்டு வர பார்ப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனுக்கு கோவம் வந்துடும். அதனால ஈராவை பிடிச்சு தள்ளி விட்டுருவான். மாசமா இருக்கிற புள்ள வேற, கீழே விழுந்து வயிற்று பிடிச்சுப்பா. அதுக்கப்புறம் தான் ஷெங் ரியலைஸே பண்ணுவான். ஐயோ ஈரா சாரி சாரி அப்படின்னு சொன்னா டூ லேட். ஏன்னா வயிறு வழியில துடிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் மைக்கு ரூனா வந்து தனியாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் மைக்குக்கு வந்துட்டு புரியுது, என்ன மன்னிச்சிட்டு நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், லீலாட்டி என்ன வேற பசங்களா இல்லை அப்படிங்கிறதுக்கு. இல்லை அப்படி இல்லை, எனக்கு பெருசாக யாரும் பிடிச்சதில்லை, லைஃபே இவரு கூட தான் அப்படிங்கிற அளவுக்கு நான் யாரையும் பார்த்தது கிடையாது, அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, பட் நான் கண்டிப்பாக இதுலேருந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ருமி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க ஈராவை. அபார்ஷனும் ஆயிடுச்சு. ஈராவோட அம்மாவும் சேர்மேனும் வருவாங்க. இந்த ஷெங்க பிடிச்சதை நாள் காட்டுவார். என் பொண்ணு ஏதோ நல்லபடியாக பார்த்துப்பான் அப்படி இப்படின்னு சொன்ன, என்னடா பண்ணி வச்சிருக்கேன், இரு ஃபர்ஸ்ட் என் பொண்ணை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட சேர்மேன் வந்து தன் பொண்ணு அப்படின்னு தான் ஈரா வந்து அட்ரஸ் பண்ணுவாரு. உள்ள வந்துட்டு கேட்பாரு எப்படிமா நடந்தது, என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறதுக்கு. ஈரா வந்து ஷெங்க காட்டி கொடுக்காம கால் தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் அப்போ கூட ஒரு துருவி தாங்க கேட்பாரு. இல்லம்மா என்கிட்ட சொல்லு, எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லப்பா நிஜமாதான், ஏதோ ஞாபகத்தில் நடந்துட்டே இருந்தப்பா, கால் வந்து தடிக்க விட்டு விழுந்துட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உன் அம்மா உன் கூட இருக்கட்டும், இந்த மாதிரி நேரத்தில் ஆறுதலா இருக்கும் அப்படிங்கிறப்போ உங்க அம்மா கூட நான் இருக்கேன்டா கண்ணா ஈரா அப்படிங்கிறப்போ வேண்டாம், யாரும் வேண்டாம், நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன இவங்க அம்மா பண்ண வேலையும் பிடிக்கல. இவங்க அம்மா தானே ஷெங்க கிட்ட அதை போஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த போட்டோஸை. அதனால அம்மாவோட மேலேயும் கூட கொஞ்சம் ஈரா கோவமா தான் இருக்காங்க. சரி, பொண்ணு எப்படி ஸ்ட்ராங்கா சொல்றதுனால அவளை தனியா விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாக ஷெங்க வர சமயத்துல நீ தான் என்ன தள்ளி விட்ட அப்படிங்கிறதையும் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்லல, தயவு செய்து இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காது அப்படிங்கிறப்போ ஈரான ஷெங்கு வாய் எடுக்க, இதை பாரு, நம்மளோட பிரேக்கப் பெருசா டிராமாவெல்லாம் எதையும் கிரியேட் பண்ணாம ரொம்ப அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்க எதுவும் சொல்லலை, உண்மையாலையும் தப்பு வேண்டாம் எம்மையாலையும் தப்பு வேண்டாங்கிற மாதிரி பிரிஞ்சிடலாம், என் கண்ணு முன்ன நிற்காது அப்படின்னதும் வெளியே வந்து உட்காந்துப்பான் ஷெங்கு. அதுக்கப்புறமும் சேர்மேனை பத்தி ஏதோ ரூமர் மாதிரி எல்லாம் வந்துட்டு ஆன்லைன்ல போயிட்டு இருக்கும். அதை பத்தி எல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. ஆஃபீஸ்ல வந்துட்டு இதுக்குன்னு லீகல் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க அதை பத்தியெல்லாம் கேட்கறதுக்கு. இதெல்லாம் வந்து பெருசா வந்து பார்க்காதீங்க, யார் சென்ட் பண்ணாங்க அதனால வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க, வேலையை பாருங்கன்னு சேர்மேன் சொல்லிடுவாங்க. இதை வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஈராவும் பாப்பா. ஆனா ஷெங்கு தான் பண்ணியிருப்பான்னு நினைச்சிட்டு ஷெங்கு மேல கோவப்பட்டுட்டு, இதை பாரு நீ தானே தள்ளிவிட்ட அப்படிங்கறத ஏன் அம்மா பாட்டு சொல்ல அப்படின்னா, நம்ம பிரேக்கப் வந்து கொஞ்சம் நஞ்சம் மரியாதையோட முடிஞ்சிடணும் அப்படிங்கிறதா. ஆனா இப்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எகெயின் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற சமயத்துல, இதை பாரு ஈரா, இதை நான் பண்ணல, இது எப்போ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. அந்த சமயத்துல நானும் நீயும் அப்பார்ட்மெண்ட்ல சண்டை போட்டுட்டு இருந்தோம், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு பேசி இதை நான் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார் போஸ்ட் பண்ணிருப்பா அப்படின்னு கேட்கிறப்போ
உன்னோட உண்மையான பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஷெங்கு சொல்லிடுவான். ஈராக்கு என்னடா உளர்ற, எங்க அப்பா இறந்து போயிட்டார், எனக்கு ஒரு 4 வயசு 4.5 வயசு இருக்கிறப்பவே கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, நீ கண்ணால பாத்தியா? இல்ல, என் அம்மா சொன்னாங்க அவர் உயிரோட தான் இருக்காங்க, உங்க அம்மா அப்படி போய் சொன்னதுக்கு காரணம் இருக்குன்ட்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. சொன்ன கையோட ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருப்பாரு இல்லையா, அங்க கூட ஈராவை கையோட கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் ஷெங் இவனா பண்ணானா? அப்படி தாங்க கிடையாது. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஈராவோட அம்மா கிட்ட போய் ஷெங்கு பேசியிருப்பான். ஆக்சுவலா சேர்மனை பத்தி தான் ரூமர் வந்தது இல்லைங்களா, அது சேர்மனோட பர்சனல் லைஃப் பத்தி கிடையாது, இந்த கம்பெனில நடக்கிற சின்ன பினான்சியல் ப்ராப்ளம் பத்தி தான் அந்த ரூமர்ஸ் வந்திருக்கும். இதை யார் போஸ்ட் பண்ணிருப்பாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஈராவோட உண்மையான அப்பா தான் போஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படிம்பாங்க. ஏன் எதுக்குங்கிறதுக்கு இல்ல, ஈராவோட உண்மையான அப்பா பொறுமையை இழந்துட்டாரு போல இருக்கு. ஏன்னா அவர் பக்கம் இதுக்கப்புறம் சாதிக்கிறதுக்கு எந்த ஒரு ஹோப்பும் கிடையாது. சேர்மேன் பக்கம் தான் எல்லாம் சாதகமா போயிட்டே இருக்கு. சுவியை வந்து ஓயன் கல்யாணம் பண்ணிக்க போறான், அதன் வகையில சுவியோட அப்பா இன்வெஸ்ட் பண்ணுவாரு, தனக்கு 2 ட்வின்ஸ் டாட்டர் இருக்காங்க அப்படின்னு சேர்மனுக்கு தெரிய வந்துடுச்சு. எல்லாமே அவர் பக்கம் பலமா போயிட்டு இருக்கு, நம்ம பொண்ணுக்கு எந்த ஒரு பலம் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கோவத்துல டக்குன்னு போஸ்ட் பண்ணிட்டாரு. ஆனா இப்போ ஈரா உடல் அளவுலையும் மனசளவுலையும் ரொம்ப வீக்கா இருக்கா, அபார்ஷன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சண்டை சச்சரவுக்குள்ளேயே வர வேண்டாம்னு நினைச்சவ இப்போ ரொம்பவே மனசு விட்டு போயிருப்பா. ஈவன் சேர்மேன் பொசிஷனை சேர்மேனே வந்துட்டு ஈராக்கு விட்டு கொடுத்தா கூட ஏத்துக்கிற மனநிலைமை வந்துட்டு கண்டிப்பா ஈராக்கு இருக்காது. அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கா வந்துட்டு அப்படிங்கிறப்ப சரி நான் போய் என் பொண்ணை பார்த்து சமாதானப்படுத்துறேன் அப்படிங்கிற சமயத்துல இல்ல இந்த சமயத்துல நீங்க போய் பேச வேண்டாம், அவளோட உண்மையான அப்பா யாருங்கிறத அவகிட்ட சொல்ல வேண்டிய சமயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி வச்சுட்டு தான் வந்து ஈரா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை இப்போ ஈராவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்போ கம்பெனில அவசர மீட்டிங் கூட்டியிருப்பாரு சேர்மன், எல்லாரும் வந்துட்டாங்க. ஈவன் ஈராவோட அம்மாவோட அண்ணா கூட இருப்பாங்க இல்லையா, அவர் கூட 30% நம்ம ஷேர் வச்சிருக்காரு இல்லையா, 30% இல்லைங்களா 3% ஷேர் வச்சிருப்பாராம். அவர் எல்லாருமே வந்துட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல இவங்க பார்த்துட்டாங்க, ஈரா அப்பாவை பார்த்துட்டாங்க. என்னப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் செஞ்சுட்டாங்க. இவர் எல்லாத்தையுமே சொல்வார், நம்மளுக்கு தெரியும் ஆனா ஈராக்கு தெரியாது இல்லையா, அதனால ஆரம்பத்துல இருந்து எல்லா கதையுமே ஈராவோட அம்மா இவங்களை ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அது ஈராவோட ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்காது, ஈராவோட அம்மா வந்து நல்ல பெரிய குடும்பத்து பொண்ணு தானே, அந்த கதையில இருந்து ஆரம்பிச்சு 3 பேர் பிசினஸ் பண்ணது, கடைசியில தனித்தனியா போனது, இவர் பண்ண தப்ப வச்சு சேர்மேன் பிளே பண்ணது, அதன் வகையில ஈராவோட அம்மா கிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டது, அதனாலதான் ஈராவோட அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிருவாரு. இது எல்லாத்தையும் பொறுமையா ஈரா கேட்டுப்பா, நான் தப்பு பண்ணந்தான், டாக்ஸ் விஷயத்திலயும் பண மோசடியிலும் சில தவறுகள் பண்ணியிருக்கேன், ஆனா அதை காட்டி கொடுத்துதான் அவன் ஜெயிச்சுட்டான், அவன் என்ன ஜெயிச்சது கூட பரவாயில்ல, இங்கிட்ட இருந்து பிசினஸ் போயிருந்தா பரவாயில்ல, ஆனா என் குடும்பம் போயிடுச்சு, என் வாழ்க்கை போயிடுச்சு, 20 வருஷமா என் மனைவியையும் என் பொண்ணையும் நான் இழந்துட்டு வாழ்ந்திருக்கேன், திரும்பி வந்து பாக்குறப்போ நீ இவ்வளோ பெருசா வளர்ந்து நிக்கிற, நாதாடா கண்ணா உன் அப்பான்னு கூட என்னால சொல்லிக்க முடியல அப்படின்ட்டு எமோஷனலாவும் சரி லாஜிக்காவும் சரி ஈராவோட மைண்டை பயங்கரமா போட்டு குழப்பி விட்டுட்டாரு. இந்த பக்கமாக ஆனந்த் தங்கச்சி பேசிக்கிறாங்க, எல்லாம் நம்ம பிளான் படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈராவோட அம்மாவோட அண்ணனும் எல்லாம் நான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சேர்மன் வந்து மீட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்க ஈரா அவங்க சொந்த அப்பா கிட்ட பேசிட்டு வர்றப்போ ஷெங்குதான் கார் விட்டு வந்துட்டு இருப்பா. இவங்க அப்படியே கண்ணு முடியும் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஈரா மைண்டுக்குள்ள. இவனால முடிஞ்ச அளவுக்கு தூபம் போடுறான், இது இப்படி அதாவது அப்படி, உன் அப்பா மேல தப்பே இருந்தாலும் துரோகம் பண்ணதுனாலதான் இப்ப சேர்மன் இந்த பொறுப்புல இருக்காரு, இந்த கம்பெனிக்கு நீ தான் வந்து உண்மையில வரணும், வேலை அன்னைக்கு அந்த ஏலத்தை உங்க அப்பா அதாவது உன்னோட உண்மையான அப்பா எடுத்திருந்தாரு அப்படின்னா நீ தான் வந்து இந்த கம்பெனிக்கு அடுத்த வாரிசா இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேச முடியுமோ பயங்கரமா எல்லாத்தையும் பேசுறான். எல்லாத்தையும் ஈரா கேட்டுட்டு தான் வர்றான். அதுக்கப்புறமா இந்த மீட்டிங்க்கும் ஈரா வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். ஷெங்கும் இந்த மீட்டிங்ல இருப்பான். சேர்மன் எல்லாத்தையும் பேசுவாரு. சேர்மேனை வந்து குழப்பி விடணும், சேர்மேன் வந்துட்டு தன்னோட இடத்துக்கு இந்த ஓயங்க கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பேசுறதுக்குன்னு சில ஆட்களை வச்சிருப்பாங்க இல்லையா, ஈராவோட அம்மா, ஈராவோட அம்மாவோட அண்ணா, அப்புறம் இன்னும் சில ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க எல்லாம் பேசுவாங்க. சேர்மன் எல்லாத்துக்கும் கரெக்டான பதில் கொடுத்துட்டு நான் கடைசியா ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு. இதுக்கப்புறமாக இன்னையிலிருந்து நான் சேர்மன் அப்படிங்கிற போஸ்டிங்ல இருந்து விலக போறேன், ஏன்னா எனக்கு வந்து கேன்சர் இருக்கு, லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட சரியாகாத ஸ்டேஜ்ல நான் இருக்கேன், அதனால அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப ஈராவோட அம்மாக்கெல்லாம் என்னது உங்களுக்கு கேன்சர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியா பார்ப்பாங்க. ஆனா இங்கதான் சேர்மன் ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டை கொடுத்தாரு. என்னோட பொசிஷனுக்கு என் மகளான ஈராவை வந்து நான் முன்மொழிகிறேன் அப்படின்னு சொன்னது எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஈவன் ஈராக்கு கூட அப்படியே கண் கலங்க சேர்மனை பார்த்துக்கிட்டே இருப்பா. நீதாம இந்த இடத்துக்கு தகுதியான ஆள், உன் தம்பி ஓயங்க விட அதிகமா இந்த கம்பெனிக்கு நீ தான் உழைச்சிருக்க, உனக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும், உன் தம்பி ஓயங்க கூட எமோஷனலா முடிவெடுப்பான், நீ அப்படி எடுக்க மாட்டா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னதும் ஆக்சுவலா ஓயங்குக்கு சந்தோஷம் தான், அவரும் கிளாப் பண்ணுவாங்க. அப்பாடா நாமளா கஷ்டப்பட வேண்டியது அதுவா நடந்துருச்சு அப்படின்ட்டு தான் இந்த ஈராவோட மாமாவுக்கு இருக்கும். அவர் உடனே எழுந்து நின்று நான் அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஈரா இருந்துட்டு இல்ல இதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா இதுக்கு இந்த ஷெங்கு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க, எல்லா இடத்துலயும் பக்காவா வச்சிருப்பான். அதனால இந்த ஷெங் இந்த மீட்டிங்க்கு முன்னாடியே ஈராவோட மாமாவை போய் பார்த்து எனக்கு என்னமோ ஈரா சேர்மேன் பொசிஷனை எடுத்துப்பாளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அவ கையிலேயே கிடைச்சாலும் எடுத்துக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆனா அது ஓயும் கிட்ட போயிடக்கூடாது, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த
பொசிஷனுக்கு நீங்க வர பாருங்க அப்படிங்கிறப்ப அவரே சொல்லுவாரு, என்னப்பா ஷெங்கு, நீ பேசுறதுதான் விவரமான பையன் மாதிரி தெரிஞ்சது, ஆனா லூஸ் தனமா பேசிட்டு இருக்க. ஓயங்க சுவியை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஒருவேளை சேர்மேன் தன்னோட பொசிஷனை ஈராக்கு கொடுத்தாலும் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டார், அவர் பையனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைப்பார். ஒருவேளை கொடுத்தாலும் ஈராவே வேண்டான்ட்டாலும் அடுத்து ஓயங்குக்கு தான் போய் சேரும். ஏன்னா ஓயங்க நம்ம எந்த வகையிலும் கார்னர் பண்ண முடியாது. சுவியை கல்யாணம் பண்ணிக்க போறான், அதன் வகையில அவனுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது, அதை தான் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்ப்பாங்க. அப்படி இப்படி என்னதான் சொன்னாலும் ஷெங்கு தான் பேசி பேசியே சமாளிப்பானே. இதை பாருங்க, நீங்க இருக்கிற தகுதிக்கு உடனே தோல்வி ஏத்துக்கிட்டீங்களே, ட்ரை கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அது மைண்ட்ல வந்ததுனாலதான் ஓகே நாம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல குறிச்சு வச்சுக்கிறாங்க. ஈரான்ட்டு என்ன சொல்லுவான்னா, எனக்கு சேர்மேனா வந்து இருக்கிறதுக்கான தகுதி கிடையாது, நான் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன், என்னால இந்த கம்பெனிக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கு, அதை நான் ஹானஸ்டா ஒத்துக்கிறேன், எனக்கு பதிலாக ஓயங்க அந்த இடத்துக்கு பெர்ஃபெக்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓயங்க முன்மொழிவாங்க. அப்போ இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமா எழுந்து நின்று, அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, இதை பாரு ஈரா, உனக்கு சேர்மேன் பொசிஷன் வேண்டாம் அப்படின்னா இப்போ நீ வந்து பிரசிடென்டா இருக்க, அந்த பொசிஷனையும் ரிசைன் பண்ணிட்டு போ, அடுத்து யார் சேர்மேனா வரணும் என்ன அப்படிங்கிற முடிவை நாங்க எடுத்துக்கிறோம். அப்படிங்கிற சமயத்துல பயங்கரமா ஈரா பேசுவா. 3% வச்சுட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட். செகண்ட், எனக்கு சேர்மேன் பதவி வேண்டாம் அப்படின்னா எனக்கு அடுத்தது என் தம்பிக்கு தான் போகணும், அதை வேணும் வேண்டான்னு சொல்றதுக்கு உங்க ஒருத்தரோட முடிவு மட்டும் பத்தாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னதும் இந்த மாமங்காரன் சும்மா இல்லாம அதுக்கு எங்கிட்ட காரணம் இருக்கு ஈரா நீ அமைதியாரு, ஓயங் நீ பதில் சொல்லு, நீ வந்துட்டு இங்க வைஸ் பிரசிடென்டா இருந்த சமயத்துல உங்க கூட செக்ரட்டரி மீயா ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தா இல்லையா, அவளும் நீயும் காதலிச்சிங்க, கல்யாணம் வரைக்கும் அது போச்சு, ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கல, ஏன்னா அவ உங்க அப்பாவோட இல்லீகலா பிறந்த பொண்ணு, அது திடீர்னு தெரிய வந்ததுனால தானே அந்த கல்யாணமே நின்னுச்சு. அப்படிங்கிறப்போ அண்ணா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், ஈராவோட அம்மாவே ஷாக் ஆவாங்க. எப்படி தெரியுமோ எது தெரியுமோ அது உண்மைதானே, மியா ரூனா அப்படிங்கிறவங்க உங்களோட பொண்ணு தானே, இப்ப தெரிய வந்ததுனால தான் ரூனா உங்க வீட்டுல வச்சிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப சேர்மேன் எதுவும் சொல்றதுல அதுதான் உண்மை அப்படிங்கிறதுனால அமைதியா இருக்காங்க. ஆனா அப்ப கூட ஈரா தான் சப்போர்ட்டுக்கு வரா. எங்க ஃபேமிலி விஷயம் அப்படிங்கிறது எங்க ஃபேமிலி விஷயம், அதை நாங்க உள்ள பேசி தீர்த்துக்கிறோம், அது கூட குறைய இருந்தா நாங்க பாத்துக்கிறோம், பிசினஸ் அப்படிங்கிறது பிசினஸ்க்குள்ள நாங்க எப்படி லாபத்தை காட்டணுமா இல்லையா, நல்லா கம்பெனி ரன் பண்ணோமா இல்லையாங்கிறது தான். அதனால இங்க அதை பத்தி மட்டும் பேசினா போதும். அண்ட் தென் திடீர்னு எங்க அப்பாவுக்கு 2 பொண்ணுங்க வந்திருக்கிறாங்க, அது என்ன பிரச்சனை ஏது அப்படிங்கிறது எங்க குடும்பத்துக்குள்ள நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கிறப்போ நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்க. அப்படி பார்த்தா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தோட பர்சனல் லைஃபையும் நாங்க பேசலாமா இல்ல நாங்க ரிசர்ச் பண்ணலாமா அப்படிங்கிறப்ப என்ன சொல்றதுன்னு இவருக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம நான் எங்க முன்மொழியிறேன், ஓட்டிங்னு ஒண்ணு இருக்கு, மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஒத்துக்கணும் இல்லையா, அப்படிங்கிறப்ப இதுக்கு மேல இவரால பேச முடியறது இல்ல, மாமானால உட்காந்துக்கிறாரு. ஆனா எல்லாரும் எங்க சேர்மேனா ஒத்துக்கிறாங்க, கிளாப் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிமா பொண்ணு அவங்க 2 பேரும் பிரிக்கிற வேலையே பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறது நம்மளோட மியாவுக்கு தெரிய வருதாங்க. சிமாவை கூப்பிட்டு இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதே அப்படிங்கிறாங்க. நான் எப்படி பண்ணாம இருக்க முடியும், இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சேன், வீச்சாட்ல பார்த்தா என்னோட காலை பொழுது அழகாக அவனோட இருக்கிறதுன்னு ஒரு மெசேஜ் வச்சிருக்க, அதை பார்த்து கடுப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சாரி மியா, நான் சொன்னதெல்லாம் நீ மனசுல எடுத்துக்காத அப்படிங்கிறப்போ, இல்ல சிமா அந்த மெசேஜை நானும் பார்த்தேன், அப்போ வீச்சாட்ல உன்ன பிளாக் பண்ணாமே வச்சிருக்கான், சுவி சரியான கல்லஞ்சக்காரி போல இருக்கு, சந்தோஷமா இருக்கிறது உங்ககிட்ட காட்டி காட்டி சந்தோஷப்பட்டுக்கிற அப்படிங்கிறப்போ, இதை பாரு எப்படியோ போறது போகட்டும், நானும் ஓயங்கும் ஏன் சேர முடியாது அப்படிங்கிற காரணம் உனக்கே தெரியும், அதுக்கப்புறம் ஓயங்கோட லைஃப்ல யார் இருந்தா என்ன, யாரோ இருக்கட்டும்யா, ஆனா அந்த சுவி வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ப்ளீஸ் எனக்காக அவங்கள தொந்தரவு பண்ணாத விட்டுரு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் என் லைஃப்ல நானும் மூவ் ஆன் ஆகி போகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். சிமா உங்க குடும்பத்துல நானும் ஒருத்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் உங்க அண்ணா லீயை பத்தி யோசிக்கலான் இருக்கேன், என்னோட மைண்ட் என்னோட திங்கிங் எல்லாத்தையும் அவர் மேல வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையும் லீ வந்து பேடினு கேட்டுட்டு தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம சிமா என் மனசுல இருக்கிறதே இப்ப நான் உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன், நீ ஒருத்தி தான் தெரிஞ்சுக்கிட்ட, வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத,